அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم قالت امرأة من الصحابة ذهب الرجال بحديثك فاجعل لنا من نفسك يوما نأتيك فيه تعلمنا مما علمك الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அண்ணல் பெருமானார் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தையும் ஸலாமையும் கூறி அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக ஜும்மாவின் அவைக்கு வருகை தந்திருக்கிற வரையிருக்கிற எல்லா மக்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் என்றும் நிறைவாக கிடைத்து கொண்டே இருக்கட்டுமாக. வல்ல அல்லாஹ் நம்முடைய பாவங்களை, கரைகளை போக்கி அவனுக்கு பொருத்தமான நல்லடியார்கள் கூட்டத்திலே என்றும் இணைத்துக் கொள்வானாக. நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் மருத்துவமனையின் பெருஞ்செலவுகளையும் துன்பதுயரங்களையும் விட்டு நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் ஆலயமாம் காபாவையும் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புனிதமான ரவுதாவையும் புனித பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜு உம்ரா ஜியாரா செய்வதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபை வழங்குவானாக. உலகை விட்டு கண்ணை மூடும் நேரத்திலே கலிமா தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி சொர்க்கத்தில் நமக்கான இடத்தை இங்கிருந்து கண்ட வண்ணம் ஆனந்தத்தோடு பெருமகிழ்ச்சியோடு அல்லாஹ்வின் திருப்தியோடு உடலை விட்டு உயிர் பிரிவதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் மகத்தான கருணையினாலே புனிதமானதொரு வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தினத்திலே இறை இல்லத்திலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். கல்வி என்ற ஒற்றை வார்த்தை தான் உலகத்தில் எக்கச்சக்கமான புரட்சிகளை செய்திருக்கிறது. கல்வியாளர்களின் வழியாகத்தான் மாற்றங்கள் உலகத்திலே நிகழ்ந்திருக்கிறது. பெரும் பெரும் சமுதாய சீர்கேடுகளிலிருந்தெல்லாம் அந்த சமுதாயத்தை வெளியே கொண்டு வந்தது கல்வி என்கின்ற மகத்தான ஒரு அம்சம்தான். எனவேதான் இஸ்லாம் கல்வியை கடமை என்று சொல்கிறது. படிப்பது விருப்பம் என்பதை தாண்டி இஸ்லாம் மட்டும்தான் உலகத்திலே கல்வி படிப்பது கடமை என்று சொன்னது. ஃபரீதா, ஐங்கால தொழுகை எப்படி தொழுவது கடமையோ அப்படி தலபுல் இல்ம், கல்வியை தேடுவது, கல்விக்காக வேண்டி முயற்சிப்பது, அதை அடைந்து கொள்வதற்காக வேண்டி மிகுந்த பிரயாசம் எடுப்பது, இதுவெல்லாம் கடமை என்று சொன்னது. ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. அதே போன்று கல்வியாளர்கள் உயர்தரமானவர்கள், மதிப்புக்குரியவர்கள், உயர்ந்த இடத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று குர்ஆன் மட்டும்தான் உலகத்திலே முதலிலே அறிவிப்பு செய்தது. இர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜா, உங்களிலே ஈமான் கொண்டவர்களும் மேலும் ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள், கல்வி வழங்கப்பட்டவர்களும் அல்லாஹ்விடத்திலே அந்தஸ்தால் உயர்ந்தவர்கள், அந்தஸ்தால் மேன்மைக்குரியவர்கள். எனவே நீங்கள் கல்வியாளர்களை சாதாரண நபர்களாக கணக்கிட்டு கொள்ளாதீர்கள், 10ஓடு 11ஆக அவர்களை காணாதீர்கள், பார்க்காதீர்கள் என்று குர்ஆன் பறை அறிவிப்பு செய்கிறது. இன்னும் ஒருபடி மேலேறி சொன்னால் கல்வி படிப்பதை இபாதத் என்று மார்க்கம் வரையறுக்கிறது. அது ஒரு வணக்கம். கல்வியை தேடுவதற்கிறதே அது ஒரு வணக்கம். எனவேதான் எல்லாவற்றையும் தேவைகளை உங்களை படைத்தவனிடத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள், அவன் நீங்கள் எப்பொழுது கேட்டாலும் உங்களுக்கு பதில் சொல்வான். உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன், என்னை அழைப்பவர்களுடைய அழைப்போசைக்கு நான் பதில் அளிப்பேன் என்று குர்ஆன் சொல்கிறது. நான் சொல்லுவேன் பதில், அவர் என்னை கூப்பிட்டால் நான் பதில் கொடுப்பேன், என்ன கோரிக்கை வைத்தாலும் அதை பரிசீலனை செய்வேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் கேளுங்கள், அழையுங்கள் என்று சொன்ன அல்லாஹ் ஒரு விஷயத்தை மட்டும் நிறைய கேளுங்கன்றான். நிறைய கேளுங்க, கம்மியெல்லாம் கேட்டுறாதீங்க. அந்த அதிகமாக கேளுங்கள் என்று சொன்னது அந்த அம்சம் கல்விதான். ஜிதினி இல்மா ரப்பி ஜிதினி இல்மா, யா அல்லாஹ் கல்வி ஞானத்தை எனக்கு அதிகமாக கொடு,
கல்வியினுடைய அறிவை, ஆற்றலை, அந்த விஷயங்களை உள்வாங்குவதை எனக்கு அதிகமாக கொடு. அது மட்டுமல்ல, கல்வி தேடி நாம் பயணிக்கும் பாதை, நாம் போகும் இடம், நாம் போகும் தூரம், அதற்காக வேண்டி நாம் எடுக்கக்கூடிய முயற்சி, இதையெல்லாம் பற்றி முகமது ரசூலுல்லாஹ் தான் உலகத்திற்கு அப்படி ஒரு அம்சத்தை சுட்டி காண்பித்தார்கள். அந்த முயற்சி, வழி, பாதை எல்லாம் சொர்க்கத்துக்கான பாதை என்றார்கள். அவர் சொர்க்கத்தை அடைவதற்கான பாதையாக கல்வி தேடும் நாட்கள், அதற்காக வேண்டி முயற்சி, அதற்காக வேண்டி உழைப்பு, அதற்காக வேண்டி உண்டான செலவினங்கள் எல்லாம் அவர் சொர்க்கத்துக்கு பயணிக்கிறதுக்காக வேண்டி, சொர்க்கத்தை அடைவதற்காக வேண்டி செல்லக்கூடிய வழி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹ்ஹலல்லாஹு லஹு தரீகன் ஃபில் ஜன்னா. யார் கல்வியை தேடி ஒரு பாதையில் பயணிக்கிறாரோ அல்லாஹ் அவருடைய சொர்க்கத் பாதையை லேசாக்கி விடுவான். அவர் சொர்க்கத்திற்காக வேண்டி செய்யக்கூடிய பயணத்தை அல்லாஹ் அதை ரொம்பவும் இலகுவாக்கி விடுவான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, 12ஆம் வகுப்பினுடைய தேர்வு முடிவு வந்திருக்கிறது. இந்த நேரத்திலே நாம் கொஞ்சம் மறுபரிசீலனை செய்து இன்னும் கல்வி ரீதியிலே நம்முடைய சமுதாயத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவதற்கு, அது சம்பந்தமான ஆய்வு துறைகளிலே நம்முடைய மாணவர்களை கொண்டு போய் இணைப்பதற்கு, அதிகாரத்தை நோக்கி நம்முடைய பிள்ளைகள் செல்ல வேண்டுமானால் எந்த மாதிரியான கல்வியை கையில் எடுக்க வேண்டும், அதனுடைய அவசியம் என்ன காலத்தில், அப்படிங்கிறத எல்லாம் கொஞ்சம் ஆலோசனை செய்து அடுத்த கட்ட கல்வியினுடைய நகர்வை அமைத்துக் கொள்வதற்கான ஒரு அமர்வாக அல்லது ஒரு புரிதலாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த முன்னுரையை உங்களுக்கு நான் தருகிறேன். அன்பான சகோதரர்களே, கல்வியை பொறுத்தவரை, இஸ்லாத்தை பொறுத்தவரை வேற்று வித்தியாசம் எல்லாம் இல்லை. ஆணும் படிக்கலாம், பெண்ணும் படிக்கலாம். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு அப்படின்னு கேட்டுச்சு இந்த சமூகம். அடுப்பங்கரையில் இருக்குது அந்த அம்மா, வீட்டினுடைய பணியை செய்ய போகிறது, கணவனுக்கு செய்யக்கூடிய பணிவிடைகளை, பிள்ளைகளை வளர்ப்பதற்குரிய விஷயங்களை, இன்னும் அந்த 4 சுவத்திற்கு மத்தியில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடிய, அதற்காக வேண்டியே தன்னுடைய நாட்களில் பெரும் பகுதியை ஒதுக்கக்கூடிய பெண்ணுக்கு எதற்கு கல்வி அப்படின்னு அறிவார்ந்த சமூகம் என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள் கூட இன்னைக்கும் அப்படியான கேள்வியை வைப்பவர்களை பார்க்கிறோம். இன்னும் ஒருபடி மேலே சொன்னா, பெண்ணுக்கு ஆன்மா உண்டா அப்படின்னா சர்ச்சைகள் நடந்திருக்கிறது உலகத்திலே. ஆணுக்கு ஆன்மா இருக்கிறது, பெண்ணுக்கு எங்கே இருக்கிறது ஆன்மா என்றெல்லாம் பேசியிருக்கிறது. இந்த சூழலில்தான் பெண்ணினுடைய கல்வியை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால், ஒரு 14 நூற்றாண்டுக்கு முன்னால் பெண் கல்வியின் தேவை என்ன, பெண்கள் படிப்பதினால் என்னென்ன மாற்றங்களை சமுதாயத்திற்கு அவர்கள் தருவார்கள், ஒரு பெண் படிக்கிறாள், ஒரு பெண் மார்க்க விவகாரங்களை தெரிந்து கொள்கிறாள், ஒரு பெண் கல்வியிலே உச்சத்தை தொடுகிறாள் என்றால் அந்த மாற்றமும் அந்த உயர்வும் அவளோடு நின்று போகாது, சமூக மாற்றமாக அது மாறும். அந்த பெண்ணிலிருந்து சந்ததிகளுக்கு அது தொடரும், அந்த பெண் பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அது கடத்தப்படும். எனவே பெண் கல்வி அவசியம் என்பதை முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினார்கள். நீங்கள் கவனிக்க வேண்டும், நபியோடு வெறும் 9 ஆண்டு காலம் மட்டுமே வாழ்ந்த பெண்மணி ஹஜ்ரத் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா. எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? வெறும் 9 ஆண்டுகள் தான். அதற்கு பின்னால் ஹஜ்ரத் ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா சற்றேறக்குறைய 50 வருஷம் வாழ்ந்தார்கள். நபிகள் நாயகம் மரணிக்கும் நேரத்தில் ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அம்மா அவர்களுக்கு வெறும் 18 வயது. நபிகளின் ஹயாத்துக்கு பின்னால் ஒரு சுமார் 50 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த 50 ஆண்டு காலம் என்ன செய்தார்கள் ஹஜ்ரத் ஆயிஷா அம்மா என்று நீங்கள் வரலாற்றை திருப்பினால் ஆச்சரியங்கள் மட்டுமே உங்களுக்கு மிச்சமாக இருக்கும். உலகத்தில் ஒரு பெண்ணால் எவ்வளவு பெரிய கல்வித்துறையில் சாதிக்க முடியும் என்பதை முகமது ரசூலுல்லாவின் துணைவியாராக இருந்து, ஒரு பெண்ணாக இருந்து ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் உலகத்திற்கு எடுத்து காண்பித்தார்கள். முழுக்க முழுக்க கல்வி பணிதான். நபியிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட விஷயங்களை, சமுதாயத்திற்கு அதை கடத்துவதை, அதை சொல்லிக் கொடுப்பதை, சந்தேகங்களுக்கான விளக்கங்களை சொல்வதை, பிரச்சனைகளும் குழப்பங்களும் நிறைந்த காலகட்டத்திலே தனக்கு கிடைத்த தீர்க்கமான அறிவை கொண்டு, தனக்கு அல்லாஹுவின் தூதரிடத்திலிருந்து கிடைத்த ஞானங்களை கொண்டு அழகான குழப்பங்களை தீர்க்கிற சிறப்பான வழிகாட்டுதலை ஹஜ்ரத் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தான் கொடுத்தார்கள். அபு மூஸா அஷ்அரி ரதியல்லாஹு ஒரு சஹாபி இருந்தாங்க.
ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த சஹாபி. அவங்க சொல்கிறாங்க, மா அஷ்கல அலைனா அஸ்ஹாபு ரசூல் இல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபாக்களுக்கு என்ன சந்தேகம் ஏற்பட்டாலும், எந்த விஷயத்தில் சந்தேகம் ஏற்பட்டாலும், ஃபஸஅல்னா ஆயிஷத இல்லா வஜத்னா இந்தஹா மின்ஹு இல்மா. பெரிய சஹாபாக்கள், சிறிய சஹாபாக்கள், வயதில் மூத்தவர்கள், வயதில் குறைந்தவர்கள் என்ற வேற்று வித்தியாசமெல்லாம் இல்லாமல் யாருக்கு என்ன சந்தேகம் ஏற்பட்டாலும் நாங்கள் திரும்பி போய் நிற்கிற இடம் ஆயிஷா அம்மாட்ட தான். நாங்கள் போவோம், எங்களுடைய இஷ்கால்களை, சந்தேகங்களை சொல்வோம், குழப்பமான அந்த தீர்க்க முடியாத பிரச்சனைகளை சொல்வோம். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்த அந்த அறிவு ஞானத்தை கொண்டு எங்களுக்கு அழகான முறையிலே, எளிமையான முறையிலே அதை எங்களுக்கு புரிய வைப்பார்கள். எங்கள் சந்தேகத்திற்கான பதிலை அவர்கள் சொல்லித் தருவார்கள். இது ஒன்றல்ல, ரெண்டல்ல, ஆயிரக்கணக்கில் இந்த மாதிரியான கதைகள் இருக்கிறது என்று ஹஜ்ரத் அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் கவனிக்கிறோம். எனவே ஆயிஷா அம்மா அவர்கள் செய்தது கல்விப்பணி. ரசூலுல்லாஹ் அதனால் தான் சொன்னார்கள், ஹுது நிஸ்வதீனிக்கும் மின் ஹாதிஹில் ஹுமைரா, இந்த அழகான பெண்ணிடத்திலிருந்து, இந்த செக்கச்சவந்த சின்ன பெண்ணிடத்திலிருந்து நீங்கள் உங்கள் மார்க்கத்தின் பகுதியை தேடிக்கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் மார்க்கத்தின் பகுதி இந்த பெண்ணால் கிடைத்துவிடும். அவ்வளவு அறிவு சுரங்கமாக இந்த பெண்மணி இருக்கிறார்கள். எனவே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அண்ணல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்பானவர்களே, ஆண்கள் எப்படி கல்வி தேடி பயணிப்பதும், அதை அடைவதற்கு தீவிர முயற்சிகளை மேற்கொள்வதும், அதற்காக வேண்டி செலவினங்கள் செய்வதும், அதற்காக வேண்டி கண் விழிப்பதும் நம்மிலே பழக்கப்படுத்தப்பட்டதாக இருக்கிறதோ, அதேபோல் அதிலே கொஞ்சமும் குறைவில்லாமல் ஒரு பெண்ணும் கல்விக்காக வேண்டி அப்படி உழைக்க வேண்டும், அப்படி கல்வியை உருவாக்கிக் கொள்வதற்கு, தேடிக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் என்கின்ற புரட்சியை உலகத்திலே செய்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்கிறாங்க, உலகத்திலேயே பழமையான பல்கலைக்கழகம் என்று. உலகத்திலேயே மிக பழமையான பல்கலைக்கழகம் எது தெரியுமா? மொரோக்கோ என்ற ஒரு நாடு இருக்கிறது. அந்த நாட்டிலே அல்ஃபாஸ் என்ற ஒரு நகரம். அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான பல்கலைக்கழகம். நீங்கள் கூகுள் செய்து பாருங்கள், அல்லதுதான் நமக்கு இன்று சர்ச் இன்ஜின்கள் நிறைய இருக்கிறது, தேடி பாருங்கள். காரவான் யூனிவர்சிட்டி, அல் ஹராவியீன் என்று அரபிகள் சொல்கிறார்கள். அந்த பல்கலைக்கழகம் தான் உலகத்திலேயே பழமையான பல்கலைக்கழகம், தொன்மையான பல்கலைக்கழகம். ஒரு பல்கலைக்கழகமாக உருவெடுத்து பல துறை சார்ந்த ஞானங்களையும் அறிவுகளையும் கொடுத்து பல ஆராய்ச்சியாளர்களை, பல சிந்தனையாளர்களை, பல வரலாற்றிலே புரட்சி ஏற்படுத்தக்கூடிய புரட்சியாளர்களை உருவாக்கியது அந்த ஹராவியின் என்று சொல்லக்கூடிய பல்கலைக்கழகம் தான். மொரோக்கோவில் இருக்கக்கூடிய ஹராவியின் பல்கலைக்கழகம் ஏன் இங்கே ஜும்மாவில் சொல்லப்படுகிறது என்றால், அந்த பல்கலைக்கழகத்தின் உருவாக்கத்தின் பின்னால் இருப்பது 2 பெண்கள், 2 சகோதரிகள், ஃபாத்திமா அல் ஃபிஹ்ரி, மரியம் அல் ஃபிஹ்ரி என்ற 2 சகோதரிகள், உடன் பிறந்த சகோதரிகளால், அவர்களின் உழைப்பால், அவர்களின் வேர்வையால், அவர்களின் பொருளாதாரத்தால் இன்றைக்கும் உலகத்தில் மிக தொன்மையான பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக அல் ஹராவியின் பல்கலைக்கழகம் விளங்குகிறது. நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் அங்கிருந்து வந்திருக்கிறார்கள். இப்னு ஹல்தூன் போன்ற மிகச்சிறந்த வரலாற்று ஆசிரியர்கள், அல்லாமா இப்னுல் அரபி ரஹிமஹுல்லா போன்ற மிகச்சிறந்த கல்வியாளர்கள், இன்னும் எக்கச்சக்கமான அறிஞர்களை இந்த உலகத்திற்கு பெற்றுக் கொடுத்த பல்கலைக்கழகம் அல் ஹராவியின். எப்படி அந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்கணும்னு அந்த அம்மாவுடைய சிந்தனையில், அந்த பெண்களுடைய சிந்தனையில் அதை உருவாச்சு. ஏன் அவங்க அங்கே உருவாக்குனாங்க அப்படின்னா, அதற்கு பின்னால் ஒரு கதை இருக்கிறது. அவர்களின் சொந்த ஊர் மொரோக்கோ கிடையாது. அவர்கள் குடியேறிகளாக வந்தவர்கள். வெளிநாட்டிலிருந்து இந்த ஊருக்கு வந்து இங்கே தஞ்சமடைந்தவர்கள். வெளிநாட்டில் தங்களுடைய தகப்பனார் வழியாக தங்களுக்கு கிடைத்த திரண்ட சொத்து, அதிகப்படியான சொத்து பத்துகள், அதையெல்லாம் என்ன செய்யலாம் என்று யோசிக்கும் நேரத்தில் தனக்கோ தான் சார்ந்திருக்கக்கூடிய குடும்பத்தின் பயன்பாட்டுக்கோ விட்டு விடாமல், ஏன் இதை சமூகத்திற்கு பயன்படுத்தினால் என்ன, அப்படி சமூகத்திற்கு பயன்படுத்தும் பொழுது எந்த விதத்திலே அதை பயன்படுத்தலாம், எந்த பாதையிலே அதை போடலாம், அந்த பாதையில் நாம் இட்டால் அது தற்காலத்தில் மட்டுமல்ல, எல்லா காலத்திற்கும் அது பலன்களை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும்.
அப்படி என்றால் இந்த காசை எங்கே இடலாம் என்று யோசிக்கும் நேரத்திலே அந்த 2 பெண்களின் சிந்தனையிலே உதித்ததுதான், கல்வியில் போட்டால் என்ன, நாம் ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கினால் என்ன, அது இப்பொழுது இருக்கக்கூடிய காலத்திலும் எதிர்காலத்திலும் உலகம் இருக்கும் வரை சிறந்த கல்வியாளர்களை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய நிறுவனமாக இந்த கல்வி சாலை இருந்தால் என்ன, கலாசாலையை உருவாக்கினால் என்ன என்று தோன்றியது. போட்டார்கள் காசை. அந்த கல்வி கலாசாலையை உருவாக்குவதற்கு யாரிடத்திலும் அந்த பெண்கள் கையை நீட்டி காசு வாங்கவில்லை. சொந்தமாக முயற்சியிலே தங்களுக்கு கிடைத்த மொத்த சொத்தையும் அங்கே போட்டார்கள். நாளை நம் பிள்ளைக்கு, நம்முடைய தலைமுறைக்கு என்னாகும் என்ற யோசனை இல்லை. காரணம், நாம் செய்யக்கூடிய செலவு நல்ல வழியிலே செலவு செய்கிறோம். நல்ல வழியில் செய்யக்கூடிய செலவு நிச்சயமாக நம்மை மட்டுமல்ல நம்முடைய சந்ததியையும் பாதுகாக்கும் என்ற ஆழமான சிந்தனையும் அந்த ஈடுபாடும் அந்த பெண்களுக்கு அதிகமாக இருந்தது. 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 18 ஆண்டுகள் தொடர் முயற்சி. 18 வருடத்தின் உழைப்பின் பலனாக பிரம்மாண்டமான ஒரு கல்லூரி எழுந்து நிற்கிறது. இன்றைக்கும் உலகத்தில் தொன்மையான பல்கலைக்கழகங்களிலே ஒன்றாக இருக்கிறது என்பது மட்டும் செய்தி அல்ல. அந்த பெண்கள் மார்க்க அறிவில் எவ்வளவு ஈடுபாடு மிக்கவர்களாக இருப்பார்கள் என்பதை அடுத்து வரக்கூடிய நான் சொல்லக்கூடிய செய்தி உங்களுக்கு உணர்த்தும். அந்த 18 ஆண்டு காலமும் அவர்கள் தூங்கிய நேரம் குறைவு, விழித்திருந்த நேரங்கள் அதிகம், சாப்பிட்ட நாட்கள் குறைவு, நோன்பிருந்த நாட்கள் அதிகம். ஒரு நாள் நோன்பிருப்பார்கள், மறுநாள் சாப்பிடுவார்கள், ஒரு நேர சாப்பாடு தான். மறுநாள் நோன்பிருப்பார்கள், மறுநாள் ஒரு நேரம் சாப்பிடுவார்கள். அந்த நோன்பிலும் தொழுகையிலும் அவர்களின் பிரதான கோரிக்கையாக, பிரதான துவாவாக இருந்தது, இறைவா, நாங்கள் இந்த கல்வி பணிக்காக வேண்டி எங்களுடைய காலை எடுத்து முன்னால் வைத்து விட்டோம், இதில் எந்த தொய்வையும் கொடுத்து விடாது. எங்களுக்கு இதில் சுயநலம் கிடையாது, காசு பணம் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. எங்கள் சிந்தனை எல்லாம் சமுதாயத்திற்கு கல்வி சேர வேண்டும், சமுதாயத்திலே மிகச்சிறந்த அறிஞர்களும் ஆய்வாளர்களும் உருவாக வேண்டும், வரலாற்றை புரட்டி போடக்கூடிய மிகப்பெரிய கல்வியாளர்கள் எங்கள் மடியிலிருந்து பிறந்து உலகத்தின் பல பாகங்களுக்கு போக வேண்டும். எனவே நீ உதவி செய் என்று ஒரு நாள் அல்ல, 18 வருடம் தொடர் முயற்சியிலே, அந்த முயற்சியில் கொஞ்சமும் பின்வாங்காமல், கொஞ்சமும் சுயநலத்தை கருதாமல், அவர்கள் முதல் நாள் எந்த சிந்தனையிலே வந்து இந்த பணியை துவங்கினார்களோ அதே சிந்தனையில் கடைசி வரை இருந்து அதை நிறைவாக்கி கொடுத்துவிட்டு அவர்கள் அதை கண் முழுக்க அதை பார்த்துவிட்டு தான் மரணத்தை தழுவினார்கள். இங்கே நான் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்றால், ஒரு பெண்ணால் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கல்வியில் கொடுக்க முடியும் என்பதற்கு இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஹராவியின் என்ற உலகத்தில் தொன்மையான பல்கலைக்கழகம் நமக்கு மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. எனவே இதெல்லாம் எங்கிருந்து கிடைத்தது என்று நீங்கள் கேட்டால் நான் சொல்வேன், முகமது ரசூலுல்லாஹ்விடத்திலிருந்து கிடைத்தது. அவர்கள் கொடுத்த வார்த்தை, அவர்கள் கொடுத்த ஊக்கம். பெண் என்பவள் வீட்டில் முடங்கி போபவள் அல்ல, பெண் என்பவள் வெறும் அடுப்பங்கரையில் மட்டும் ஒதுங்கி போபவள் அல்ல, வெறும் குழந்தைகளையும் துணி துவைக்கக்கூடிய வேலையையும் சமைக்கக்கூடிய பணிகளையும் மட்டுமே செய்து அந்த வீட்டிலே 4 சுவத்திற்குள்ளே சுருங்கி போபவள் அல்ல பெண். பெண்ணின் கல்வி உலகத்திற்கு மிகப்பெரிய வெளிச்சத்தை தரும். ஒரு பெண் கல்வியின் வழியாக சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தும் என்பதை அழுத்தமாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அப்படியான கல்வியாளர்களை ரசூலுல்லாஹ் ஊக்குவித்தார்கள். அந்த ஊக்குவித்ததின் வெளிப்பாடுதான் இன்றைக்கு ஹராவியின் பல்கலைக்கழகங்களை போன்ற பல பல்கலைக்கழகங்களை பெண்கள் இருந்து, இஸ்லாமிய பெண்கள் இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பர்களே, பெண் கல்வி எவ்வளவு பெரிய அவசியம் என்று தெரிகிறதா? துருக்கி என்று ஒரு நாடு இருக்கிறது, உங்களுக்கு தெரியலாம். துருக்கியிலே இஸ்லாமிய ஆட்சி நடக்கிறது இப்பொழுதும். ஒரு காலத்தில் நான் சொல்லக்கூடியது ஒரு 1960 70களின் காலகட்டத்தில், 50லிருந்து அந்த 70களின் காலகட்டத்தில் இஸ்லாம் தான் அங்கே ஆட்சியில் இருந்தது. ஆனால் பெயர் தாங்கிகள் மட்டுமே ஆட்சி கட்டில் உட்கார்ந்திருந்தார்கள். குடிமக்களாக இருந்தவர்கள் எல்லாம் முஸ்லிம்கள். ஆனால் ஆட்சியாளர்களின் மூலமாக எந்த அழுத்தத்திற்கு உட்படுத்தப்பட்டார்கள் என்றால், நீங்கள்லாம் வெறுமென்ன பேரளவில் முஸ்லீமாக இருக்கணும், ஆனால் வாழ்க்கையில் உங்களுடைய கொடுக்கல் வாங்கல்ல, உங்களுடைய தோற்றத்தில், உங்களுடைய பேச்சு வழக்கில் நீங்கள் முஸ்லீமாக இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன சொல்கிறான் தெரியுதா? இன்னைக்கு RSS என்ன சொல்லுகிறதோ அதை அன்று இஸ்லாமிய அமைப்பிலே ஒரு முஸ்லீமாக இருந்து துருக்கியினுடைய ஆட்சியாளர் சொல்லுகிறார். இருந்துக்கலாம், பேர் வச்சுக்கோங்க, அப்துல் காதர், அப்துல் சத்தார்,
முகம்மது, அகமது வச்சுக்கங்க, இப்ராஹிமு. ஆனால் நீங்கள் ஒரு இப்ராஹிமாக பெயரளவில் இருக்க வேண்டும், முகம்மதாக பெயரளவில் இருக்க வேண்டும். வாழ்க்கையிலே எல்லாரோடும் நீங்கள் இணைந்து போக வேண்டும். நான் ஹலாலானதை மட்டும் தான் சாப்பிடுவேன், ஹராம் சாப்பிட சொல்லக்கூடாது. வட்டி வாங்க மாட்டேன், இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஹராமு, அது தடுக்கப்பட்டு சொல்லக்கூடாது, வாங்கிக்கணும். மது குடிக்க மாட்டேன், அது எங்களுடைய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது, சொல்லக்கூடாது. தீய பெண்களோடு தவறான உறவு வைக்க மாட்டேன், சொல்லக்கூடாது. உலகம் எப்படி போகுது, அந்த போகிற நீங்களே நினைஞ்சுக்கணும். அப்படி நார்மலாக அதோடு சேர்ந்து போய்க்கணும். அப்படின்ற மாதிரியான சிந்தனையிலே மேற்கத்திய கலாச்சாரத்தின் வெளிப்பாடாய் துருக்கியில் இப்படி ஒரு நெருக்கடி ஏற்பட்டது. இந்த நெருக்கடி நிலையிலிருந்து அந்த மக்களை மீட்டெடுத்து உண்மையான இஸ்லாமிய மக்களாக உருவாக்கி இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களாக மீண்டும் புத்தெழுச்சி பெற்ற துருக்கியை உருவாக்க வேண்டும் என்று பல புரட்சியாளர்களின் சிந்தனையிலே அந்த எண்ணம் தோன்றியது. ஹசனுல் பன்னா ஷஹீத் என்று சொல்வார்கள். மிகச்சிறந்த கல்வியாளர், மிகச்சிறந்த மார்க்க போராளி. அவர் உருவாக்கியதுதான் இஹ்வானுல் முஸ்லிமீன் என்று சொல்லக்கூடிய ஒரு பேர் இயக்கம். அதன் வழியாக பல மாற்றங்கள் நடந்தது. நான் சொல்ல வரக்கூடிய செய்தி, ஜெய்னபுல் கஸ்ஸாலி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, ஒரு தனி பெண்ணாக இருந்து அந்த மண்ணிலே பெண்கள் எந்த மாதிரியான இஸ்லாத்தை பின்பற்ற முடியாத அளவிற்கு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுறாங்க, வேற என்னென்ன பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்கிறார்கள், இந்த அராஜக அரசை எப்படி நாம் எதிர்ப்பது, மார்க்க கடமையை இந்த மண்ணிலே நம்முடைய தாய் மண்ணிலே எப்படி நாம் முழுமையாக நிறைவேற்றுவது, அதற்கு இருக்கக்கூடிய தடை கற்களை எல்லாம் எப்படி தகர்ப்பது என்று யோசித்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு இயக்கத்தை கட்டி எழுப்புகிறார்கள். அதற்கு பின்னால் அவர்களுக்கு உதவியது எதுவென்றால் அவர்கள் படித்து வைத்திருந்த கல்விதான், அவர்கள் உருவாக்கி வைத்திருந்த அந்த கல்வி செல்வம் தான். நாம் ஏன் பயப்பட வேண்டும்? அநியாயக்கார ஆட்சியை கண்டு பயப்படுவதும் நடுங்குவதும் ஒரு உண்மையான மூமினுக்கு அழகல்லவே. பயப்பட வேண்டிய தேவையில்லை, துணிந்து நாம் இறங்குவோம். நாம் நம்முடைய மார்க்கத்தை பின்பற்றுவதற்கான முழு சுதந்திரமும் உரிமையும் கொடுக்கப்பட்டவர்கள். இதிலே தடை கற்களையும் நெருக்கடியிலும் கொடுப்பதற்கு அரசுக்கு என்ன இருக்கிறது என்று துணிந்து இறங்கி பல போராட்டங்களை சந்தித்து, பல நெருக்கடிகளை சந்தித்து, அவமானங்களை சந்தித்து, சிறைச்சாலைகளுக்கு சென்று பல போராட்டங்களுக்கு பின்னால் மறுபடியும் துருக்கிக்குள்ளே ஒரு இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய விதத்திலே அந்த ஆட்சி மலர்வதற்கு காரணமாக இருந்தவர்களில் மிக முக்கியமானவர்கள் ஹசனுல் பன்னா ஷஹீத் அவர்களை போன்று ஜைனபுல் கஸ்ஸாலியும் ஒரு பெண்மணி தான். இப்போ ஒரு கல்விதான் ஒரு பெண்ணை, பொதுவாக ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், அவரை ஒரு சரியான பாதையை நோக்கி நகர்த்தும். அதில் இஸ்லாத்தை பொறுத்தவரை ஆணுக்கு பெண் என்ற வித்தியாசம் எல்லாம் இல்லாமல், வேறுபாடுகள் எல்லாம் இல்லாமல் சமமாக பெண்ணும் படிக்க வேண்டும், அவளும் அதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், மார்க்க விவகாரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உரிமையை வழங்கியிருந்தது. எனவேதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் மெம்பர்லேருந்து எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான காமனான ஜும்மா உரை கொடுத்தார்கள். அந்த ஜும்மா உரையில் பெண்கள் பகுதி என்று தனியாக ஒரு பகுதி இருந்துச்சு. அந்த பெண்களை எல்லாம் தனிப்பட்ட முறையில் சொன்னாங்களாமா, பெண்கள்லாம் கொஞ்சம் மகர் தொகையை கம்மி பண்ணி வாங்கிக்கோங்க, நீங்கள் பாட்டு நிறைய கேட்குறீங்க மகரை, அதனால் நிறைய ஆண் குமர்கள்லாம் தேங்கி போயிடுது, ஆண்களை கல்யாணம் முடிச்சு கொடுக்க முடியாத அளவுக்கு நெருக்கடி ஏற்படுது, கொஞ்சம் கம்மி பண்ணிங்க அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு சொல்ல, அங்கிருந்து ஒரு ஏத்திரால், ஒரு கருத்து, கொஞ்சம் நிப்பாட்டுங்க கலீஃபா அவர்களே, ஒரே ஒரு சந்தேகம் எனக்கு, என்னங்கம்மான்னு கேட்டாங்க ஹஸரத் உமர். நீங்கள் சொல்கிறத கேட்கணுமா அல்லாஹ் சொல்கிறத கேட்கணுமா? ஒரே கேள்வி, நீங்கள் சொல்கிறத கேட்கணுமா அல்லாஹ் சொல்கிறத கேட்கணுமா? நான் சொல்கிறத கேட்கறதுக்கு என்ன இருக்குது? அல்லாஹ் சொல்கிறதா முதல்ல, நீங்களும் நானும் அல்லாஹ் சொல்கிறதான் கேட்டாகணும். சரி, அப்படின்னா குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், கின்தாரன் ஃபலா தஅஹுது மின்ஹு ஷைஆ, பெண்ணுக்கு மகராக ஒரு பெரும் குவியலை கொடுத்தாலும் நீங்கள் அவர்களிடத்திலிருந்து விடை பெறும் பொழுது அவர்களை பிரிகிற நேரத்தில் நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு நல்லா சொல்கிறான். அப்போ இந்த ஆயத்து சொல்லுது, ஒரு பெருங்கொண்ட பொற்குவியலை பெண் மகராக கேட்டாலும் தகும் அப்படின்னு சொல்லுது. நீங்கள் என்ன கம்மி பண்ணணும் நிர்ணயிச்சுக்குங்க, கொஞ்சம் கம்மியான அளவில் கேளுங்கன்னு சொல்கிறீங்களே, இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு கேட்டாங்க. உடனே ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியாளர், ஹலீஃபா, மக்களினுடைய பிரதிநிதி, எல்லாத்தையும் வச்சாலும் இந்த அம்மா குர்ஆனை கொண்டு வந்து வாதத்தை வச்ச ஒன்றை சொன்னாங்க, நான் என்னுடைய பேச்சிலிருந்து என்னுடைய வார்த்தைகளை வாபஸ் வாங்கிக்கிறேன். நான் அந்த அம்மா சொல்கிறது சரிதான்,
குர்ஆனிலே அல்லாஹ் சூரா நிசாவிலே இந்த வசனத்தை சொல்லுகிறான். ஒரு பெரும் பொற்குவியல் கொடுத்தாலும் பெண்ணுக்கு மகராக கொடுத்தாலும் தகும்தான். ஆனால் இங்கே ஆண்களுடைய நிலையை பார்த்து அப்படி நான் ஒரு கருத்தை சொல்லிட்டேன், இருந்தாலும் அந்த கருத்துலேருந்து நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். நான் இப்போ ஒரு அரசை எதிர்த்து பேசும் அளவிற்கு உண்டான துணிச்சலை ஒரு பெண்ணுக்கு கல்விதான் கொடுத்தது, கல்விதான் கொடுத்தது. எனவேதான் கல்வியாளர்களை ரசூலுல்லாஹ் ஊக்குவிச்சு கொண்டே இருப்பாங்க. அதுவும் பெண்கள் புறத்திலிருந்து கல்வி சார்ந்த விஷயங்கள் வந்துவிட்டால் பெருமானாருக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம். ஹதீஸிலே வருகிறது பாருங்கள், மாரிபத்து சஹாபா என்ற நூலில் இந்த செய்தி இருக்கிறது. ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒரு பெண்மணி வந்தாங்க. வந்தவங்க சொன்னாங்க, இன்னி வாஃபிதத்துன் நிசா இலைக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதரே, பெண்கள் தரப்பிலிருந்து பிரதிநிதியாக நான் வந்திருக்கேன். பல பெண்கள் சேர்ந்து என்னை அனுப்பி வச்சுருக்காங்க உங்கள்கிட்ட. சரிம்மா, நான் இப்போ என்ன கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்க போகிறோனோ இதே கொஸ்டின்ஸ் எல்லாம் என்னை அனுப்பி வச்சாங்கல்ல அவங்களுடைய சிந்தனையிலும் இருக்குது. அதனால் நான் கேட்குற கேள்வி என்னுடைய கேள்வி நினச்சிக்காதீங்க, எல்லாருடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய கேள்வி தான் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். கேளுங்கம்மா, பரவாயில்லண்ணா. இப்போ ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் இடத்துல அந்த அம்மா கேட்டாங்க, ஆண்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஜமாத்தா தொழுகை இருக்குல்ல? ஆமாம் இருக்குது. ஆண்களுக்கு வாரம் வாரம் ஒன்று கூடுவதற்கான வாய்ப்பு ஜும்மாவில் கிடைக்குதா? கிடைக்குது. சரி, இயாதத்துல் மரீல், முடியாதவர்களை அதாவது நோயாளிகளை சென்று நலம் விசாரித்து வரக்கூடிய அந்த பணி, அதில் கூடுதலாக ஆண்கள் பங்கெடுக்கிறாங்களா? ஆமாம், எடுக்கிறாங்க. ஜனாசா தொழுகை, யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கள போய் ஜனாசா தொழுகை தொழுது நல்லடக்கம் செய்யக்கூடிய பணியை ஆண்கள் செய்கிறாங்களா? ஆமாம், செய்கிறாங்க. எல்லாத்தையும் விடுங்க, அல்லாஹ்வுடைய பாதையிலே போர்க்களத்திற்கு ஜிஹாதிற்கு ஆண்கள் தானே போகிறாங்க? ஆமாம், போகிறாங்க. இப்போ சொன்னாங்க அந்த அம்மா, ஆண்கள் ஹஜ்ஜுக்கு போனாலோ உம்ராவுக்கு போனாலோ ஜிஹாதுக்கு போனாலோ அவங்களால கிடைக்கப்பட்ட சொத்தையும் அவர்களுக்கும் எங்களுக்கும் பிறந்த பிள்ளைகளையும் பராமரிக்கக்கூடிய பணியை நாங்கள் தான் செய்கிறோம். அவங்க வெளியே போயிட்டாங்கன்னா வீட்டிலேருந்து யார் தான் பார்த்துக்கிறா? அவங்களுடைய பிள்ளைகளையும் சொத்து பத்துகளையும் அந்த கணவனுடைய இதர விஷயங்களையும் பராமரித்து கொள்ளக்கூடியவள் மனைவியாக இருக்கிறார். அந்த அம்மா சொல்கிறாங்க, நாங்கள் தான் பார்த்துக்கிறோம். அப்போ அவங்க போயிடுறாங்க, நன்மையெல்லாம் அவங்களுக்கு கிடச்சிருது, எங்களுக்கு பங்கு கிடையாதா? எங்களுக்கு அதில் பங்கு கிடையாதா? வாழ்க்கையில் நாங்கள் பங்காளியாக இருக்கிறோமா இல்லையா? வாழ்க்கையில் அந்த ஆண்களோட துணையாக இருக்கிறோமா இல்லையா? அவங்களுடைய சுக துக்கங்களில் நாங்கள் பங்கெடுக்கிறோமா இல்லையா? அப்போ எங்களை விட எக்ஸ்ட்ரா அவங்க என்ன செய்கிறாங்க? எக்ஸ்ட்ரா அவங்க அமல் செய்கிறாங்க, நிறைய நன்மை கிடைக்குது, பல மடங்கு நன்மை கிடைக்குது. சொல்ல போனால் நாங்கள் வீட்டில் தனியாக தொழுகிறோம், அவங்க பள்ளியில் போய் ஜமாத்தா தொழுகிறாங்க, எங்களை விட 27 மடங்கு நன்மை அவங்களுக்கு அதிகமாக கிடைக்குது. ஜும்மா தொழுகிறாங்க, அந்த வாரத்தினுடைய மொத்தத்தையும் அழிக்கக்கூடிய, பாவங்களை இல்லாமல் ஆக்கக்கூடிய, கரைக்கக்கூடியதாக ஜும்மா இருக்குது. ஜனாசா தொழுகை 2 கீராத் நன்மை. கீராத்னா உஹது மலை அளவு, ஒரு உஹது மலை அளவு நன்மை. அப்போ ஜனாசா தொழுது அதை நல்லடக்கம் செஞ்சுட்டு வந்துட்டாங்கன்னா 2 உஹது மலை அளவுக்கு உண்டான நன்மை கிடைச்சிருது. எல்லாம் கிடைக்குது, நாங்கள் வீட்டில் உட்காந்துருக்குறோம், அவங்களுக்கு துணையாக இருக்கும், எங்களுக்கு ஒன்றும் கிடையாதா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மா கேட்ட உடனே சஹாபாக்கள் நோக்கி திரும்பி சொன்னாங்க, சமிஅத்தும் பிமிஸ்லி மகாலத்தி ஹாதிஹில் மரா, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி யாராவது பெண்கள் கேட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி யாராவது கேட்டிருக்காங்களேங்க, அப்படி எதுவும் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன அற்புதமான கேள்வி, எவ்வளவு அறிவார்ந்த கேள்வி. அந்த அம்மா தன்னுடைய கேள்வியை மட்டும் சொல்லாமல், நாங்கள் எப்படி ஆண்களுக்கு துணையாக இருக்கிறோம், அவங்களுடைய கஷ்ட நஷ்டத்திலாம் பங்கெடுத்துக்கிறோம், நன்மையில் மட்டும் ரெட்டிப்பாக அவங்க கொண்டு போயிறாங்களா, எங்களுக்கு இல்லையேன்னு கேட்குறாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பார்த்து சொன்னாங்க, உனக்கும் சொல்கிறேம்மா, உன்னை யார் அனுப்பி வச்சாங்களோ அவங்கள்ட்டையும் போய் சேர்த்து சொல்லுங்கம்மா, நீங்கள் உங்கள் கணவன்மார்களுக்கு நல்ல விஷயத்திலே, மார்க்க விவகாரங்களிலே துணையாகவும் ஆதரவாகவும் அடைக்கலமாகவும் இருந்து அவருடைய திருப்பொருத்தத்தை நீங்கள் பெற்றால் அந்த ஆண்மகன் என்ன நன்மையெல்லாம் சந்திப்பாரோ, என்ன நன்மையெல்லாம் செய்கிறாரோ மொத்தமும் உங்களுக்கு கிடைச்சிருமா, செய்யாமலே கிடைச்சிருமா. அவர் செஞ்சு வாங்குறத நீங்கள் செய்யாமல் வாங்கிக்கலாம். ஒன்றே ஒரு கண்டிஷன் என்ன, அவருக்கு ஆதரவாக இருக்கணும், அவருக்கு அடைக்கலமாக இருக்கணும், நல்ல விஷயத்தில் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும், அவருடைய பொருத்தத்தை வாங்கிக்கணும். அப்படித்தான் அன்பான சகோதரர்களே, மார்க்க விவகாரங்களை தெரியக்கூடிய விஷயத்தில் எவ்வளவு ஆர்வம் சஹாபிய பெண்களுக்கு. அந்த கேள்வி வந்தவுடன் பெருமானாருக்கு எவ்வளவு பெரிய உற்சாகம், எவ்வளவு பெரிய சந்தோஷம். இப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் கல்வியை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தினார்கள்.
பெண் பிள்ளை பிறந்தாலே ஒதுக்கி தள்ளி முகத்தை கருக்காக சுருக்கி வைத்துக் கொண்டு இது அவமானம், இது அவமானம், இந்த பிள்ளையை கூட்டிக் கொண்டு எப்படி நான் நடமாடுவது என்று யோசித்த சமூகத்துக்கு மத்தியிலே கல்வியில் தலை சிறந்த பெண்களை உருவாக்கி காட்டிய பெருமையும் புகழும் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மட்டுமே உண்டு. எனவே அன்பான சகோதரர்களே, பெண்கள் கல்வியை படிப்பது, குறிப்பாக மார்க்க விவகாரங்களிலே பெண்கள் தங்களை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொள்வது என்பது அது அந்த பெண்களுக்கு மட்டுமல்ல, மொத்த சமூகத்துக்குமான மாற்றமாக, அந்த தலைமுறையை, அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கான மாற்றமாக அது இருக்கும் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் பெண்கள்கிட்ட வந்தாலும் உடனுக்குடன் பதில் சொல்வார்கள். அவர்களுடைய ஆர்வத்தை கிடப்பில் போட மாட்டார்கள், தள்ளி வைக்க மாட்டார்கள். அவங்க ஏதோ கேட்குறாங்க, பொழுதுபோக்காண்டி கேட்டுக்கிறாங்க, சரி பார்த்துக்கலாம், அடுத்தடுத்து சொல்கிறேன், வேற 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 என்றெல்லாம் இருக்க மாட்டாங்க. பெண்கள் புறத்திலிருந்து அறிவார்ந்த விஷயங்கள் வந்தால் உடனே அதை அக்செப்ட் பண்ணுவாங்க, ஏற்றுக்குவாங்க, உற்சாகப்படுத்துவாங்க, ஆர்வப்படுத்துவாங்க. அப்படி ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தியதினால்தான் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா போன்ற சிறந்த கல்வியில் மேலோங்கிய மிகச்சிறந்த அறிவாளிகளை, மிகச்சிறந்த மருத்துவத்துறையிலே விற்பன்னர்களை, போர்க்களத்தினுடைய நுட்பங்களையும் அது சார்ந்த விஷயங்களையும் தெரிந்த பெண்களையும் கூட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி காட்டினார்கள். எனவே அன்பானவர்களே, நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் மார்க்க விவகாரங்கள் முழுமையாக சென்று சேர வேண்டும். மார்க்க கல்வியில் தெளிவு அவசியமாக இருக்கிறது. இன்றைய காலகட்டத்திலே நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள், பார்க்காத ஒன்றுமல்ல, புதிதான ஒன்றை நான் சொல்லப் போவதில்லை. வெள்ளிக்கிழமை அன்று திரையரங்கிலே சென்று ஒரு திரைப்படத்தை புதிதாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படத்தை பார்த்துவிட்டு ஒரு இஸ்லாமிய தோற்றத்தோடு புர்காவையும் தலையிலே முழுமையான மக்கண்ணாவையும் போட்டுக்கொண்டு ஒரு பெண் வெளியே வந்து, இந்த வெள்ளிக்கிழமை இந்த படத்தை பார்ப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த அல்லாவுக்கும் நன்றி, படத்திலே நடித்த நடிகருக்கும் நன்றி. அன்பான சகோதரர்களே, நாம் அவரை குறை சொல்லவில்லை, நம்மை நோக்கி இந்த கையை திருப்புகிறோம். நான் ஏன் இன்னும் என்னுடைய வீட்டு பெண்களுக்கு மார்க்க விவகாரங்களை கூட்டி தரவில்லை, அதிகரித்து கொடுப்பதற்கான முயற்சியில் ஏன் நான் இன்னும் ஈடுபடவில்லை? தேர்தல் முடிஞ்சிருச்சு, வேற விதமான பரபரப்புலாம் போய்கிட்டு இருக்கு, நான் அதை பற்றிலாம் பேச போகிறது இல்லை. ஒரு அம்மா ஓட்டு போடுகிற நேரத்தில் போகும்பொழுதே பேசிய பேச்சு ரொம்ப வைரலாக பரவுச்சு. யாருக்கு போடுவ, ஒரு குறிப்பிட்ட ஆளை சொல்லி, வேற எங்கேயாவது போட்ட வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் சேர்த்து விஷம்தான். யாரு? ஒரு புர்காவை போட்டு இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய தோட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்மணி அதை பெருமையாக எடுத்து அதை பெருமிதத்தோடு வெளியே சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இதுவெல்லாம் ரசிக மோகமா அல்லது வேறு எதுவா என்ற கண்ணோட்டத்தை எல்லாம் ஓரத்தில் வையுங்கள். ஒரு மார்க்கம் தெரிந்த, அல்லாஹ் ரசூலை அஞ்சக்கூடிய, அல்லாஹ் ரசூலை தாண்டிய தலைவர், ரசூலுல்லாவை மிஞ்சிய ஒரு லீடர் உலகத்தில் யாரும் இல்லை என்று புரிந்த ஒரு பெண் இப்படி பேச மாட்டார். அல்லாஹ் ரசூலை விட பெரிது உலகத்தில் எதுவும் இல்லை என்பதை உள்வாங்கிய ஒரு பெண்ணால் இப்படி நிச்சயமாக ரியாக்ட் பண்ண முடியாது. நான் கேட்குறேன், அதை கொடுப்பதிலே எவ்வளவு தூரம் நாம் முனைப்பை காட்டியிருக்கிறோம், முயற்சி எடுத்திருக்கிறோம். மாஷா அல்லாஹ், நம்முடைய மஹல்லாவை பொறுத்தவரை அல்லாஹ்வின் அருளால் கடந்த 2.5 ஆண்டுகளாக பெண்களுக்கென்று ஒரு தனி நிறுவனம், ஒரு மதரசா செயல்பட்டு வருகிறது. பெண்களுக்கான நிஸ்வான் மதரசா இங்கே அல்லாஹ்வின் அருளால் மரியாதைக்குரிய அவர்களுடைய தலைமையிலே, அவர்களுடைய ஒருங்கிணைப்பிலே சிறப்பான முறையிலே இங்கே பெண்கள் மதரசா நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 25 பெண்கள் தினசரி வந்து மார்க்கம் படித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். உங்களிடத்திலே அன்பான ஒரு சகோதரனாக வேண்டிக் கொள்ளக்கூடிய விஷயம், இன்றைய காலகட்டத்தில் நாம் பல விவகாரங்களை வெளியே போய் தெரிந்து கொள்கிறோம், மார்க்கத்தினுடைய ஒன்று கூடுதல்களை கலந்து கொள்கிறோம். வீட்டில் இருந்தாலும் இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே மார்க்கம் கிடைச்சிருது, மார்க்கமும் கிடைச்சிருது, மார்க்கம் அல்லாத பல விஷயங்களும் கிடைக்குது. அதனால் அதிலிருந்து அவங்கள டைவர்ட் பண்ணி மார்க்க ரீதியான ஈடுபாட்டுக்குள்ளே அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்றால் மிக மிக அவசியம் மார்க்கத்தினுடைய நாலேஜ், மார்க்கத்தினுடைய அடிப்படையான கல்வி, தக்வாவுடைய கல்வி, அல்லாஹ் ரசூலுடைய அந்த புரிதலை ஏற்படுத்தக்கூடிய கல்வி என்பது ரொம்பவும் அவசியம். எனவே அதை கருத்தில் கொண்டுதான் மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வின் அருளால் இந்த நிஸ்வான் மதரசா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதிலே உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை, பள்ளி கல்லூரி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வசதியாகத்தான் ஈவினிங் கிளாஸாக வச்சுருக்கோம். மாலை நேர வகுப்பு அவர்கள் பள்ளிக்கூடத்திற்கும் கல்லூரிக்கும் இடைஞ்சல் இல்லாத விதத்திலே மாலை நேரத்திலே வந்து அவர்கள் மார்க்கத்தை பயின்றுவிட்டு செல்லலாம். காலையிலே பகல் நேரத்திலே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்
மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்களுக்கான வகுப்பு தனிப்பட்ட முறையிலே ஒரு பெண் உஸ்தாதை வைத்து இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. கூடுதலாக இவ்வாண்டு முதல் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், நம்முடைய பிள்ளைகள் குரானை மனனம் செய்த ஹாஃபில்களாக வர வேண்டும். குரானை மனசுல தாங்கி வச்சிருக்கணும், குரானை உள்ளத்துல தாங்கி வச்சிருக்கிற ஒரு தனி சுகம், அந்த சுகத்தை நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்ற அடிப்படையிலே குரான் மனன பயிற்சி வகுப்பும் இன்ஷா அல்லாஹ் இவரிடம் துவங்க பெறுகிறது. நீங்கள் உள்ளே வரும் பொழுதே உங்களுக்கான அறிவிப்பு நோட்டீஸ் தரப்பட்டிருக்கும். அதனால் வந்திருக்கக்கூடியவர்கள் வராதவர்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த விஷயத்தை கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள், மதரசாவுடைய அவசியத்தை சொல்லுங்கள், பெண் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை சொல்லுங்கள். இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் மார்க்கத்தை தெரிஞ்சு கொள்ள வேண்டிய கடமை என்ன? நிறைய விஷயங்கள், குடும்ப விவகாரங்களை சமீபத்தில் நிறைய பார்க்கிறோம். அதிலெல்லாம் இருந்து வெளியே வர வேண்டும் என்றால் ஒரு சிறந்த மார்க்க புரிதலை நாம் நம்முடைய வீட்டு பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த சிந்தனையோடு வாழுகிற நல்ல தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கட்டுமாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.